விஷ்ணு பிரபா கொடி சிவலிங்க கொடி எல்லா ஏரி குளங்கள் பூரா விவசாய இடம் பூரா கொடி ஊன்ற கணக்கு எழுதிட்டார். கொடி ஊன்னிடுவாங்க. முப்படை வானரப்படை இராணுவம் அமர்நாத் பீமா சங்கர்லேருந்து இறங்கி வருவான். இங்கே இலங்கை சுலோன்லேருந்து தூக்குவார். இலங்கை சுலோன் இராணுவத்தை உள்ளே கொண்டு வரையில் எல்லாமே சிவலிங்க கொடி பூராமே விவசாய இடம் பூரா ஊனிடுவான். அந்த கணக்கு மேப்பை ஒவ்வொரு மாநிலமாக வெளியே எடுப்பார். வெளியே எடுக்கல தமிழ்நாட்டில் உள்ள மேப்பை தூக்கிடுவார். சென்னை மெட்ராஸில் போய் நாற்காலி சேரில் உட்காந்து நாடி கேட்டு போட்டு ஒருத்தரை துட்டை ஒட்டி ஆடிக்கொண்டே இருக்கான்ல அந்த மேப்பை தூக்குவார். எப்படிரா கொடியை தூக்கி சொத்து வந்துச்சாங்க பூமி அந்த கேள்வி வரும். வரையில் பூரா அரசியல்வாதி கீழே பஞ்சாயத்து போட்டு வார்டிலேருந்து முதலமைச்சர் வரைக்கும் தர்ம அடி வாங்குவான். தர்ம அடி விவசாயத்தை பாழாக்கித்தான் பூரா மக்கள் ஏழை எளிய மக்கள் இப்போ நிறையா இந்த காகித பேப்பரை விட்டு ஆடம்பரத்தில் போய் ஒவ்வொரு குடும்பங்களும் தூக்கு போட்டு சாவுது. குடும்பமே மருந்தை குடித்து சாவுது. புரியுதா? கந்தல் கோலமாக ஆக்கி விட்டான். ஒரு பேப்பர் விலைவாசிகளை ஏற்றி விட்டான். என்ன வாழ முடியும், என்ன தாழ முடியும்? இப்போ அந்த நிலைமையில் எல்லா நாடுமே சிக்கலில் இருக்குது. எல்லா நாடும் உலக நாடே, தாய் இந்தியா நாடு, தமிழ்நாடு எல்லா நாட்டிலையும் இப்போ இந்த கஷ்டத்தில் விட்டுட்டான். அரசியல்வாதிக்கு என்ன அறிவு இருக்கும்? அவன் பொண்டாட்டி பிள்ளைக்கு சேர்த்து வைப்பான். அப்படியே சேர்த்து வச்சு நாற்காலி சேரில் உட்காந்து அந்த ஓட்டு முத்திரையை வாங்கி குடும்பம் ஆளன்னு நினைப்பான். இந்த செம்மத்தில் சர்ச்சு இன்னைக்கு எழுதிட்டார். செதுக்கி விட்டு தையலை போட்டுருவார். சென்னையில் அம்புட்டு கொடியை தூக்குறவன் பூரா உள்ளே மாட்டுவான். இன்றைக்கி எழுதிட்டார், கணக்கு எழுதிட்டார். திங்கக்கிழமை ஒரு கொடி இராது. கொடி ஊனியாச்சுல, கொடி இப்போ பூமியில் விடுதார். இது ஆகாயத்தில் லிங்கத்து மேலே பறந்து கொண்டே இருக்குது சிவலிங்கம் கொடி. இப்போ பூமியில் இன்று நாள் ஊனுதார். ஊன்றா அப்படின்ட்டார். வானரப்படை இராணுவ முப்படை வீரர்கள் தான் ஊனுவான். ஊனையில் இயந்திரம் கையில் இருக்கும், லத்தி இருக்கும். புரியுதா? லத்தி இயந்திரம் இருக்கும். இப்போ கூட 2 கணக்கு கொடுத்துட்டாரு. கொண்ட விளக்கமாறு செருப்பு தமிழ்நாட்டுக்காரனுக்கு தெரியும். கொண்ட விளக்கமாறு செருப்புனா தெரியும், தமிழ்நாட்டுக்காரனுக்கு தெரியும். இப்போ தமிழ்நாட்டுக்காரனத்தை துவைச்சி தொங்க விட்டு அடிக்கணும்னு இருக்காரு. துவைச்சி தொங்க விட்டு அடிக்கணும்னு இருக்கார். கணக்கு விட்டு போய்கிட்டு இருக்கையில் பட்டா போட, பவர் போட, விவசாய இடத்த லேண்ட் அடிக்க, இல்லை விவசாய இடத்துல போய் கூறாக போட, விவசாய இடத்துல பூரா பில்டிங் இறக்க, இது எவ்வளோ பெரிய தப்பு! குற்றத்துக்கு மேலே குற்றமான குற்றம். நீதி அரசர் கணக்கு போட்டார். விடுறா அந்த கணக்கு அப்படின்ட்டார். நீதி அரசர்னா 7 செம்மத்துக்கு முன்னாடி விவசாயம் தான் ஓலைச்சோடு ஏட்டில் எழுதிருக்கு. அப்போ நீதிமன்றத்தை கண்ணை மறைச்சி கண் கெட்டி எல்லாம் இப்போ அவங்க படிப்பு இந்த படிப்பிலே உள்ளே விட்டுட்டான். புரியுதா? அது அந்த காலத்தில் உள்ள கணக்கெல்லாம் இருக்குது. இருந்தாலும் அந்த கணக்கை வெளியில் விட்டுருக்கணும். இந்த அரசியல்வாதி கண்ணை மூடி செய்வான், கண்ணை மறைப்பான். ஒரு மாதிரியாக இருந்தால் சண்டையும் சத்திரமாக ஆளை குளோஸ் பண்ணுவான். இதே சொல்லி இந்த பேர்களுக்கு அரசியல்வாதி துவைச்சி தொங்க விட்டு ஒரு பக்கம் செதுக்கி தையலை போட்டு விட்ருவார். தமிழ்நாட்டுக்கார பேர்களுக்கு தான் வார்த்தை கொடுத்துருக்காரு. புரிஞ்சுக்கோடா, எல்லா அரசியல்வாதியும் கேட்டுக்கோ. கொடி வாயில் கைலாசத்துலேருந்து வாக்கால் விட்ட வாக்கு விட்டாச்சினாலே கொடி எல்லா இடத்துலையும் விவசாய இடத்துல கொடி பறக்கு. விவசாய கொடி சிவலிங்க கொடி. விவசாய கொடி சிவலிங்க கொடி. விவசாயம் தான் முக்கியம்ட்டார். விவசாயத்தை அழித்து இவன் 2ஆம் நம்பரை திருப்பான், நான் உட்காந்து வேடிக்கை பார்க்கவா அப்படின்ட்டார். தமிழ்நாடு இருக்கிற அமைச்சர் பூரா 75 வருஷம் ஆண்டு காலம் இருந்தவன் குடும்பமே தூக்கி உட்கார வைப்பார். உட்கார் பூரா கட்டி போட்டு வச்சுக்கான மாளிகை அந்த மாளிகையில் உள்ளே தூக்கி போட்டு அடைப்பார். அடைச்சி முப்படை வானரப்படை வெளியே நிற்பான். கேள்வி கேட்பார். உன் உயிர் வாழ்றதுக்கு என்னங்கிற கேள்வி கேட்கல. விவசாயம்மா இது எதுக்கு அழிச்சு வச்ச? அப்போ தப்பு தானே செஞ்சுருக்க, தண்டனை வாங்கி ஓடு. ஒற்று மிதி ஒரு மிதிப்பார். பூமி தன் தரையில் சிவலிங்க கொடி பறக்குப்பா. தன் தரையில் விவசாய பூமியில் சிவலிங்க கொடி பறக்கு. இவன் 3 மதம் வைப்பான், இவன் ஜாதி வைப்பான். இதுக்கு நான் உட்காந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கவா அப்படின்ட்டார். படைக்கிறது ஒரே உயிர், ஒரே ஈரக்கொலை, ஒரே ஆத்மா, ஒரே இதயம், ஒரே கணக்கில் எல்லாமே அதுதான். பார்த்தியா? உள்ள அந்த கூட கடவுள் கொடுத்துருக்காரு இதயம். அந்த கூட உள்ளே வந்துட்டு போயிடுச்சு. அதான்டா கணக்கு. இந்த ஜெம்மத்தில் மூலியமாக கூட மானிட பிறவியை குளோஸ் பண்ணிடுவார். கொசு மூலியமாக கூட குளோஸ் பண்ணிடுவார். அது அவர் கையில் இருக்குது, கடவுளுடைய கையில் இருக்குது. அகம்பாத சேட்டை பண்ணாதா, அநியாய சேட்டை பண்ணாதா. சிவலிங்க கொடி விவசாய இடத்துல எல்லா இடத்துலையும் பறந்து கொண்டே இருக்குது. விவசாயத்துக்கு இன்றைக்கி நாள் எழுதணும்ல. அவர் ஜட்ஜாக உட்கார்றாரு சென்னை மெட்ராஸில். புரியுதா? கைலாசத்தில் கணக்கு எழுதிட்டார். புரியுதாடா? தெற்கு ராஜபாளையம் நீதிமன்றம், அடுத்து சிலிவுத்தூர், மதுரை கணக்கு எழுதிட்டார். 1ஆம் நம்பர்
ஒரு பாயிண்டில் தப்பிச்சு வெளியே போகிற அரசியல்வாதி முக்கால் சத்தியம் ஒரு பாயிண்டில் அரசியல்வாதியை தூக்கி செயலறையில் ஏற்றி போடுவார் முக்கால் சத்தியம்.